வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸு சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது ஹெல்த்தியானது, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். நமக்கு டைம் இல்லாத போதே வெஜிடபிள்ஸும் இல்லை அப்படிங்கும்போது 2 லெமன் இருந்ததுனாவே போதும். ஹெல்த்தியாக சூப்பரான சைட் டிஷ்ஷோடு ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இப்போ லெமன் ரைஸுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 2 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இது தேவைன்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு மட்டும் போதும். நிலக்கடலை போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு நாட்டு பூண்டு 1, இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 லெமனை சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சியை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து இந்த மாதிரி நாட்டு பூண்டு, ஒரு பூண்டு சின்ன சின்னதாக இருக்கும், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்டு சேர்த்துக்கிறோம். கேஷ்யூ நட்டு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா இதை வறுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிற வரைக்கும் கிண்டி எடுத்துகிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளை எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டு லெமனை வந்து சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த லெமனை வந்து ரொம்ப அழுத்தி பிழியாமல் அந்த தோலில் உள்ள அந்த கசப்பு இறங்காமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கசக்கி புளியாதீங்க. இது வந்து 3 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேன். 3 கப்பு ரைஸுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து சாறு ஊற்றி அது சைடில் ஒரு கொதி வந்தவுடனே ஊற்றின உடனே அந்த சூடே போதும், ஆஃப் பண்ணிடுங்க. நான் இது 3 லெமனை பிழிஞ்சு அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்பு ரைஸுக்கு 3 லெமன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சாதத்தை இந்த மாதிரி 3 கப்பு பொன்னி ரைஸை வடித்து வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் வேணாலும் செய்யலாம், ஆனால் பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் டேஸ்ட்டு குறையும். அரிசி வேக வைக்கும்போது 1 கப்பு பாலும் உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இது வந்து இப்போ அப்படியே போட்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு உப்பு புளிப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு தேவைன்னா லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா உப்பு புளிப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா தெரியாது. ஒரு சில லெமன் புளிப்பாக இருக்கும், ஒரு சில லெமன் புளிப்பு கொடுக்காது. அதனால் நமக்கு அது தெரியாது. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கரண்டியை சாதத்தில் போட்டு உடைக்காமல் அப்படியே பூ போல் கிளறி எடுத்துக்கோங்க. கரண்டியை சைடில் விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. சாதம் ஆறுன பின்னாடி போட்டினீங்கன்னா தான் நல்லா உதிரியாக ரைஸ் நல்லா வரும், இல்லைன்னா கொலகொலப்பாயிடும். இப்போ வந்து இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணி நம்ம வந்து இப்போ நான் எக்கு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். எக்கு பாயில் பண்ணி எடுத்து இந்த எக்கை 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்து வச்சு அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி எக்கை 2ஆக கட் பண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மிளகாத்தூளை எண்ணெய் ஊற்றி மிளகாத்தூள் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக லெமன் ரைஸும் எக்கு ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஃபாஸ்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சி ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.